ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு கலவரத்தோட அந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனும் கத்துறான், அம்மா அம்மா காது கையோடு வந்துட போது விடுமா அப்படின்ட்டு. அப்படியே திரும்பி பார்க்குறான், டூராவும் சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கா. ஏ டூரா, நீந்தானா? எதுக்கு இந்த மாதிரி பண்ண? என்னை எதுக்காக போட்டு கொடுத்த அப்படின்ட்டு. நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்தினியா? திரும்பவும் அந்த பொண்ணோட ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்காக இந்த மாதிரி தான் பண்ணுவியா? ஏன்டா அது சின்ன பிள்ளைகிட்ட போய் கத்திட்டு இருக்க அப்படின்னு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தரன்னு உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலியும் நிற்கிது, ஹீரோட ஃபேமிலியும் நிற்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திரம் அடங்கலை போல் விளக்கு மரம்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வராங்க. அந்த நேரம் ஹீரோவோட அப்பா வந்துட்டு இருக்காங்க. நில்லுமா நில்லு, இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு இவனை அடிக்க வர அப்படின்னு. அப்போ அந்த பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்டா பரதேசி நாயே, உனக்கு என்ன வயசாகுது, அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது, அவளோட சேர்ந்து நீ ஊர் சுற்றிட்டு இருக்கியா அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஹீரோட அப்பா எதுவும் திட்டிடுவாரோ அப்படின்ட்டு. நம்ம பையனை ஏமாற்றி தான் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கு, நம்ம பையன் தங்கமானவன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இப்படின்ட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அவள் ஒன்றும் என்கிட்ட வந்து ப்ரொப்போஸெல்லாம் பண்ணலை, நான் தான் பண்ணேன், எனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குன்ட்டு. அப்போ அந்த ஆண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே நான் நீ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்க, அவளுக்கு 26 வயசு ஆகுது. ஏன் 26 வயசு இருந்தால் என்ன, அவளுக்கு 10 இருக்குது, 20 இருக்குது, 100 இருக்குது, 1000 இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஸோ நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னி வெறியாயிட்டு இருக்கு, போட்டு மொத்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹீரோட ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய திண்டுக்கல் போட்டாங்க. இவனும் கத்திக்கிட்டே இருக்கா, அம்மா கதவை திறங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சுத்தமாக மதிக்க கூட மாட்டுறாங்க. இவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி பார்க்குறான், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு பொறுமையே இல்லை, இப்போ நீங்கள் கதவை திறக்கிறீங்களா இல்லை நான் கதவை உடைக்கவான்னு. உடடா, உன்னால் முடிஞ்சா உட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மிதி தான் மிதிக்கிறான், கதவு பறந்து போய் விழுந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா குடுன்னு தெரிச்சு ஓட ஃபேமிலி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. டூராவோட ஃபேமிலியுமே வெளியே தான் நிற்கிறாங்க. என்னாச்சு, அவன் கதவை உடச்சிட்டு இங்கேருந்து ஓடிட்டு இருக்கான், அதுவும் அந்த பொண்ணுக்காக. அப்படி டூராவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது, எது அந்த பொண்ணுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு. நேராக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சலூனுக்கு தான் போகிறான். எங்கே அவ அப்படின்னு. டே மரியாதையே இங்கேருந்து போயிரு, என் கட்டையவே உங்கள் அம்மா அடித்து நொறுக்கிருச்சு அப்படின்ட்டு அவங்களும் கத்துறாங்க. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, கிம்மு வந்து சொல்லிட்டு இருக்காரு, சரி சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டான், அப்படியே விட்டுருங்க, சும்மா அவனை போட்டு நோண்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என் கூட வாங்க, அந்த ஜங்மியோட ஆன்ட்டி கிட்ட சாரி கேளுங்க, அப்போ தான் ஜங்மியை அவங்க இங்கே வர சொல்லுவாங்க. வாங்க இழுத்துட்டு இருக்கான். அவங்களுக்கு வெறி ஆகிட்டு இருக்கு. டே என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. நீங்கள் வந்து இப்போ சாரி கேட்கல, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா போகாத, உன் லைஃப்பை நீனே வேஸ்ட் பண்ணிக்கோ, உன்னை பெத்த புள்ள மாதிரி தானே பார்க்குறாங்க, இந்த மாதிரி இல்லாமல் நீ பண்ணுவ அப்படின்ட்டு. எது பெத்த புள்ள மாதிரி பார்க்குறாங்களா? அப்போது இவங்க என்னோட பேரண்ட்ஸ் கிடையாதா, என்ன சொல்கிறீங்க? அதனால தான் இந்த ஃபேமிலியில் எனக்கு மட்டும் ஹார்லிங் கார் இருக்கா, சொல்லுங்க அப்படின்னு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லைப்பா, அது லூஸ் மாதிரி உழம்பிட்டுருக்கு, நான் தான் உன்னை பெத்தேன், நான் தான் உன்னோட அம்மா அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஆமாண்டா இது உண்மைதான், உன்னை யாரோ பெற்று போட்டு எங்கள் வாசலில் போட்டு போயிட்டாங்க, நாங்கள் தான் தூக்கி வளர்த்தோம் அப்படின்ட்டு இனிமேல் ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டு இருக்கான். ஸோ பின்னாடியே அவங்க அம்மா அப்பாவோட கிம்மு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க. இதனால தான் பேச மாட்டாரா என்னன்னு தெரில, அந்த பாட்டிக்கு வாய் சரியில்லை. டூராவும் பார்த்தீங்கன்னா அவங்க வாசலில் தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா போல. ஸோ அவளுமே ஹீரோக்கு பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருக்கா. எல்லாமே என்னால தான், நான் மட்டும் அதை சொல்லாமல் இருந்திருந்தேனா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த சைடு அப்படியே ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அந்த சர்வெண்ட்டை கூப்பிட்றாங்க, இந்தா இதில் இருக்கிற அந்த சூப்பை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா நேராக ஜூன் கிட்ட போய் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அம்மா என்னை வெளியே போய் வாங்க சொல்கிறாங்க, நான் போகலாமா அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன்ட்டு. இதெல்லாம் என்ன, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உன்னோட மாமியார், என்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவியா, என்ன மாமியார் நீ, நானும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க திட்டி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. நேராக ஜூன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் வருது. இங்கே பாருப்பா, என்ன ஒரு ஆளாகவே இங்கே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஸோ அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அதை நீ வந்து என் பையனோட பேரில் எழுதி வச்சிடும், நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ட்டு. அவர் டென்ஷன் ஆகிட்டுருக்காரு, என்ன நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்ட்டு அவர் வாட்டில் எழுந்திரிச்சு போயிட்டுருக்காரு. ஜூன் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் தான் வந்திருப்பாங்க போல். ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஓன்னு அழுகுது, என் பையனை காண நாங்களே தேடிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. டூரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா.
"ஒப்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கிட்டு வாங்க" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான் அழுதுகிட்டு. "நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளோ தூரம் தேடிட்டே இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு. அந்த நேரம் அவங்க அம்மாவும் ஜூனும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டுருக்காங்க. ஸோ திரும்பவும் அவன் அங்கேருந்து ஓடிட்டுருக்கானா 3 பேர் பின்னாடியே வர. அப்போ ஒரு ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இவனை இடிச்சிட்டு போயிடுது. இவன் கீழேயே விழுந்துடுறான். ஸோ அவங்க அம்மா வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் நீ அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா? நான் தாண்டா உன்னை பெத்தேன். நான் தாண்டா உன் அம்மா அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். இந்த சைடு டூராக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுது. ஐயையோ நம்மனால தான், நம்ம சொன்னனால தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயும் பிரேக்கப் ஆச்சு. சொந்த பையன் இல்லை அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சோகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அம்மா அப்பா வேறு ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். ஸோ இவங்களும் என்னப்பா ஆச்சு, தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா. அவங்க பார்த்தீங்கன்னா, டேய் நாங்கள் தாண்டா உன்னோட அம்மா அப்பா, என்கிட்டே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பியா அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ கேட்குறனால நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றை வந்துட்டு எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி போட்டு போயிட்டாங்க. எங்களுக்குமே யார் வச்சாங்க என்னன்றது தெரியல. அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே சொந்த பையனாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். நாங்கள் தான்ப்பா உன்னோட அம்மா அப்பா அப்படின்ட்டு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அம்மா அப்படியே கட்டிப்பிடிச்சி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ இல்லைனா சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாதுடா. நீ தாண்டா என்னோட பையன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கேட்காதடா அப்படின்னு. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஜூன் கிட்ட போய் ஹீரோ கேட்டுட்ருக்கா, நீங்கள் எங்கள் அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, சொல்லுங்கள் என்னோடய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடுங்குது. என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்பவே மோசமானவங்களாக இருப்பாங்க போல், அதான் என்னை இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கு பின்னாடி நின்று. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குது. இந்த அம்மா தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு வந்திருக்கு. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்றது தெரியல. மறுநாள் காலையில் டூரா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்து போயிட்டுருக்கான் ஸ்கூலுக்கு. அவனை பார்த்தோன்னா அவள் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டுருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறா, போயிட்டானா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கா. ஆமாம் எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணுற, எப்போவுமே எனக்காக வெயிட் பண்ணுவேன், இப்போலாம் என்னை பார்க்குறது கூட இல்லை அப்படின்னு. அது வந்து அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்கிறாளா, என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்ட்டு அவன் போயிட்டுருக்கான். அம்மா இவன் நம்மளை எங்கே கூப்பிட்றான், ஒரு வேளை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவானோ அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்துட்டுருக்கா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவளுக்கு ஒன்றும் புரியல. தேங்க்ஸா எதுக்கு, நான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை தானே கொடுத்துருக்கேன், ஒன்னால தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸுக்கு நான் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட இவங்க என்னோடய பேரண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, நினச்சதே கிடையாது. ஏன்னா என்னை அவ்வளோ நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பையனாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே நான் படிப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே முன்னேறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். டூராக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஸோ பின்னாடி சைக்கிளில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். டூராக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா நம்ம ஆள் நமக்கே கிடச்சிட்டான்ப்பா, இதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் போகவே மாட்டேன். இந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குக் பண்ணலாம் அப்படின்ட்டு ரைஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதில் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. சரின்னு சூப்பர் மார்க்கெட் போய் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு கார்டை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காசு இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பக்கத்து வீட்டில் போய் கேட்கலான்ட்டு உள்ளே வராங்க. ஹீரோட வீட்டில் யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து அரிசியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கு. அப்போ ஃப்ரிட்ஜை பார்க்குது. அப்படியே திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அடடா நம்ம பையனுக்கு மீட்டெல்லாம் பிடிக்குமே, ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்குமே, இந்த ஃப்ரூட்ஸுமே பிடிக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு பையை எடுத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி உள்ளே வந்துட்டுருக்கு. ஏன் நீ இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க, இந்த பொருளெல்லாம் என்ன திருடிட்டுருக்கியா அப்படின்னு. இவங்களுக்கு பின்னாடி ஹீரோட அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே பார்த்தியா இவ சரியான திருடியாக இருக்கா, எல்லாத்தையும் ஆட்டை போட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா சொல்லுது, இல்லை இல்லை நான் திருடலாம் வரல, நான் அரிசி கேட்கலான்னு வந்து நீங்கள் யாருமே இல்லை அப்படின்ட்டு. நெடி பேசிகிட்டு இருக்கா, உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா ரொம்ப கத்த. அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு இருக்காங்க. போதை நிறுத்துங்க, அவங்க ஒன்றும் திருடலை, என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து வெளியே வராங்களா, வாசலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் டூராவும் நின்றுட்டுருக்காங்க. டூராவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது.
ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறா. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்க வீட்டில் போய் எதுக்கு அதெல்லாம் திருடுனீங்க அப்படின்னு. நீ காதில் கேட்கலையா, அவர் என்ன சொன்னார், அவர் தான் என்னை எடுக்க சொன்னார், பொய் சொல்லாதீங்க, உங்கள் மேலே பாவப்பட்டு தான் அவர் பொய் சொன்னார், எனக்கு என்ன தெரியாதா, நாங்களா கேட்டோம் எங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும் மீட்டு வேணும் அப்படின்னு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கத்துது. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. டூரா பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கா, பின்னாடி ஹீரோவும் வந்துட்டுருக்கான். எதுக்கு இப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க போங்க அப்படின்ட்டு. நான் உன் பின்னாடி வரலம்மா, நானும் இந்த பாதையில் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். இவ்வளோ ஓடுறாளா, இவனும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி தானே வந்துட்டுருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஆமாம், உன்னை ஃபாலோ பண்ணி தான் வரேன், சரி நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கரலாம், நீ அதில் வின் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பொம்மைலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சமாதானப்படுத்து. இவளும் சின்ன பொண்ணு தானே, ஸோ உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. டூரா அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இவங்க 3 பேத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு முடிவெடுத்துடுறாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக அந்த சைடு கிம்மு வந்துட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல விதமாக பேசி ரிட்டன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குது. அதாவது இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இவர் கிராஸ் பண்ணி போயிருந்திருக்காரு. அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாங்க, இவர்கிட்ட ரொம்ப காசு இருக்கு, ரொம்ப ரிச்சானவர், அவங்க மகளுக்கு சொந்த வீடே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு. அந்த விஷயம் இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. வீட்டுக்கு போய் இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் பின்னிட்டுருக்கு. மறுநாள் காலையில் கிம்மிட்ட போய் கொடுத்துட்ருக்கு, இந்தாங்க நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதுவே அப்படியே கழுத்தில் சுற்றி போட்டு விட்டுட்டு தேவையில்லாமல் டச்செல்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பரவாயில்லம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அட வாங்க நம்ம போய் ஒன்றா குடிப்போம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூப்பிட்டு போயிடுது. ஸோ அப்படியே குடிச்சிட்டே சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி தான் வாழ போகிறேனோ, என் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுகிற மாதிரி போகுது. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிச்சிட்ருக்காரா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிருது. நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி வாழ்கிறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு யோசிச்சுட்ருக்கு. இன்னியாரத்துக்கு நம்மளுக்கு ஃபோன் கால் வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக மெசேஜ் வருது, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்க அப்படின்னு. எனக்கு தான் தெரியுமே அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா கவரில் காசெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காரு. ஐயோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்கள் பசங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு இன்டென்ஷனுமே எனக்கு கிடையாதுன்னு. இந்த சைடு டூராவை பார்த்தீங்கன்னா 4-5 பேர் புல்லிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, காசு கூடுறி அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். ஏய் கையை எடுங்கடி, சின்ன பிள்ளைய போய் புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு. பாரு ஹீரோ என்ட்ரியா அப்படின்ட்டு ஹீரோவையும் பிடிச்சி சேர்த்து அடின்னு அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டையெல்லாம் பிஞ்சு போய் இங்கங்க ரத்தம்லாம் வந்து உட்காந்துட்ருக்குங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அதுங்க எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா போச்சு, இல்லைன்னா நான் அடித்து வெளுத்துருப்பேன் அப்படின்ட்டு. இவளுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. ஏன் இந்த மாதிரி பார்க்குற, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் பிடிக்கும், என் தங்கச்சி மாதிரி. நான் தங்கச்சி மாதிரி சொல்லலை, எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவன் கடுப்பாக எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இருக்கிற சைஸுக்கும் உன்னோட வயசுக்கும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பின்னாடியே ஓடிட்டுருக்கா. இந்த சைடு டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி தெரியுது. கிம்மை வந்துட்டு மூவிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவரோட கையை பிடிக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ரொம்பவே ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி ஒரு கடன்காரங்கிட்ட இருந்து தானே அவங்க வீடெல்லாம் மாற்றி வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காசையுமே எடுத்துகிட்டு நீ இப்படி ஓடுவ அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கிம்மு வந்து தான் கேட்குறாரு, என்ன பிரச்சனை, அப்படி எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் நீ கொடுக்க போறியா, அது கிட்டத்தட்ட $30,000. இவர் அப்படியே ஷாக்காகி திரும்பி பார்க்குறாரு, அவ்வளோ காசாமா நீ வாங்கியிருக்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.